ஓம் சக்தி. நான் வணங்கும் மகான்கள் எனும் தலைப்பின் கீழ் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் மகான் திருவாரூர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவர்களுடையது. தகவல் நூல் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம். வெளியீடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம், திருவாரூர். நாம் தற்பொழுது நிகழ்விற்குள் செல்வோம். பக்கம் எண் 43. திருவாரூர் தேரழகு என்ற பிரசித்தமான ரத உற்சவ தினத்தன்று தஞ்சையிலிருந்து சரபோஜி மன்னர் விஜயம் செய்திருந்தார். மன்னர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை தரிசித்து தக்க கிராமம் ஒன்றை சாசனம் செய்து வைக்கவும் கருதினார். தனது சமஸ்தான அதிகாரியை வரவழைத்து இவ்விஷயத்தை சுவாமிகளின் சிஷ்யர்களுக்கு தெரிவித்து தானம் செய்ய தக்கதான கிராமத்தையும் தேர்ந்து வைப்பாய் என்று கட்டளையிட்டார். சமஸ்தான அதிகாரி அதன்படியே செய்து தாசில்தாரை வரவழைத்து விபரம் கூறி கிராமங்களின் பெயர் குறித்துள்ள சீட்டையும் கொடுத்து வரும்படி கூறினார். தாசில்தார் சீட்டை பெற்றுக்கொண்டு பழனியப்ப சுவாமிகளாகிய திருப்பணி சுவாமிகளை அணுகி மன்னரின் கட்டளையை தெரிவித்து சீட்டையும் கொடுத்தார். திருப்பணி சுவாமிகள் சீட்டை கையில் வைத்துக்கொண்டு கோயில் குடவரை வாயிலை அடைந்த சமயம் கோவில் மகா மண்டபத்தில் கட்டிலில் படுத்திருந்த சுவாமிகள் சகல உலகமும் நம்மிடத்தில் ஆகாயத்தில் நீல பீதாதி போல் ஏக தேச தோற்றமாயிருக்க ஒருவன் சிறிது நிலம் கொடுக்கிறானாம், அதை ஒருவன் பெற்றுக்கொள்கிறானாம். இவனன்றோ காணல் நீரை பருகி களைதீர கருதினான் என்று திருவாய் மலர்ந்தார். திருப்பணி சுவாமிகள் இதை கேட்டு பயம் கொண்டு சுட்ட சட்டியை கைவிடுவது போல தம் கையில் வைத்திருந்த சீட்டை தூர எறிந்து விட்டார். சரபோஜி மன்னர் மாலையில் தமது பரிவாரங்களுடன் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் திருமுன்னர் விஜயம் செய்து தம்முடன் எடுத்து வந்த பல வர்க்கங்கள் பால் பலகாரங்களை சமர்ப்பித்து சொர்ண பாதுகைகளை திருவடிகளில் பூட்டி தந்தத்தால் ஆகிய யோக தண்டத்தை சமர்ப்பித்து பீதாம்பரங்களால் திருமேனியை அலங்கரித்து பாத காணிக்கையாக சில திரவியங்களையும் வைத்து வணங்கி சுவாமிகளின் அருள் பிரசாதமாகிய திருநீற்றை விரும்பி இரு கைகளையும் நீட்டி நின்றார். சுவாமிகள் இவை யாதொன்றையும் அறியாமல் மன்னருக்கு பிரசாதம் வழங்காதிருப்பதை கண்ட திருப்பணி சுவாமிகள் விபூதி மடலை எடுத்து, சாமி, மன்னருக்கு விபூதி பிரசாதம் அளித்தருள வேண்டும் என பிரார்த்தித்தார். சுவாமிகள் உபேட்சையாக திருநீற்றை எடுத்து எறிய பாக்கியவசமாக அது மன்னரின் கரத்தில் விழுந்தது. மன்னரும் அதனை அன்புடன் தரித்து கொண்டு தம் கட்டளைப்படி சாமிகளின் சீடர்கள் கிராமதானம் கேட்பார்களா என்று எதிர்பார்த்து நின்றார். எல்லாரும் மௌனமாக இருக்கவே மன்னர் சாமிகளை நோக்கி, நம்மால் இந்த இடத்திற்கு செய்யத்தக்கது யாது, கட்டளையிட வேண்டும் என்று பிரார்த்திக்க, சாமிகளின் திருவுல குறிப்பை உணர்ந்த திருப்பணி சுவாமிகள், மன்னர் இச்சன்னிதானத்தில் சிரத்தை வைக்க இவ்விடத்துக்கு யாதொரு குறையும் இல்லை என்றனர். மன்னரின் விருப்பம் நிறைவேறவில்லை. ஆயினும் வேறு வழியாக தமது காணிக்கையை செலுத்த தீர்மானித்தார். பொன் மொஹராக்கள் 108 சாமிகளின் திருவடிகளில் அர்ச்சித்து மேலும் சில மொஹராக்களை காணிக்கையாக செலுத்தினார். பூஜா காலத்தில் முழங்குவதற்காக தமது யானை மீது கட்டி முளைக்கி வந்த பெரிய நகரா ஒன்றையும் இறக்கி வைத்து மன்னர் இருக்கை சேர்ந்தார். இன்றும் அவ்வாத்திய ஒலி பற்றற்ற அம்மகானின் இறைவனை நோக்கி நாம் வரவேண்டும் என்ற அழைப்பினை நமக்கு பறைசாற்றுகிறது. தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.